இந்த சம் பாருங்க. solve dy by dx plus y cot x is equal to 4x cosecant x. Conditions கொடுத்திருக்காங்க. y is equal to 0, x is equal to pi by 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். சொல்யூஷன் போட்டு இந்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. ஸோ எடுத்து எழுதிக்கிறதுனா இங்கே என்ன ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு தெரியும். திஸ் ஈக்குவேஷன் is of the form என்ன ஃபார்முலா இருக்கு dy by dx plus dy is equal to q இந்த ஃபார்முலா தான இருக்கு. இப்போ வாட் இஸ் q ரைட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூ இருக்கு. இது q. வாட் இஸ் p y உடைய கோஎஃபிஷியன்ட். y உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன cot x. இந்த cot x தான் p. அதை எடுத்து இங்கே எழுதிங்க. p is equal to cot x and q is equal to 4x cosecant x. அடுத்து உங்களுக்கு தெரியும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது IF. இதுக்கு ஃபார்முலா என்ன e பவர் இன்டகிரேஷன் p dx. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இன்டகிரேஷன் p dx. இந்த பார்ட் மட்டும் இந்த பார்ட் பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் p dx is equal to what is p cot x. இந்த cot x dx. cot x எப்படி பாருங்கன்னா cos x by sin x ன்னு போடலாமா? cos x by sin x dx. உங்களுக்கு தெரியும் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நியூமரேட்டர் கிடைச்சிருச்சுன்னா 4 க்கு டினாமினேட்டர் போடுவோம். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன cos x. ஸோ நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு. இதை எப்படி எழுதலாம்? இதை log sin x ன்னு போடலாமா? log sin x ன்னு போடலாம். அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது e பவர் இன்டகிரேஷன் pdx. ஃபர்ஸ்ட் pdx இன்டகிரேஷன் pdx மட்டும் போட்டுருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல e பவர் இன்டகிரேஷன் pdx. e பவர் இன்டகிரேஷன் pdx என்ன? e power integration px is equal to e power log sin x. உங்களுக்கு தெரியும் இன்னும் கேன்சல் ஆயிருமா? நமக்கு என்ன இருக்கும் sin x. e பவர் இன்டகிரேஷன் pdx உடைய வேல்யூ என்ன? sin x. முடிஞ்சா அடுத்து என்ன செய்வோம்? சொல்யூஷன் is. The solution is எழுதி y into e power integration p dx is equal to integration q into e power integration p dx dx plus c. இதுதான் ஃபார்முலா. இப்போ q வேல்யூ p வேல்யூ என்னென்ன வேல்யூலாம் நமக்கு தெரியும் எல்லாத்தையுமே இதை போட வேண்டியது. that is implies y. இதுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்னது? sin x. sin x. q உடைய வேல்யூ என்ன? 4x cosecant x. என்ன q போட்டாச்சு. அடுத்து இதோட வேல்யூ திரும்ப என்ன பண்ணுவோம்? sin x. sin x dx. அத இது dx. cosecant x எப்படி எழுதலாம்? secant x னா 1 by cos x. சரியா? cosecant x னா 1 by sin x. அது இந்த cosecant x இருப்பது 1 by sin x. sin x. இந்த sin x இந்த sin x கேன்சல் ஆகும். நமக்கு என்ன இருக்கும்? 4x dx இருக்கும். 4x இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும்? 4ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ x மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். x இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2. சரியா? இது என்ன வரும்? 4x ஸ்கொயர் by 2 plus c. இங்க 2 கேன்சல் ஆயிடுமா? என்ன வரும்? 2x square plus c. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இதோட முடிஞ்சதுல சப்ளை
அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது y is equal to 0, x is equal to 5/2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னது, y sin x is equal to 2x square plus c. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே y is equal to 0, x is equal to 5/2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். y is equal to 0 போடுறோம், இங்கே 0 எல்லாமே 0 மாறிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே 0. அதாவது y is equal to 0, x is equal to 5. இங்கே 2 x க்கு பதிலாக 5/2 plus c. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும், இது 0 2 5 square by 4 plus c. 2 கேன்சல் ஆகிடும், 5 square by 2 மட்டும் வரும். இந்த 5 square by 2 இந்த சைடு கொண்டு போட்டோம்னா -5. ஸோ c வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், -5 square by 2. இந்த c வேல்யூ அப்படியே எடுத்து போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடணும். அவ்வளவுதான் ஆன்சர். y sin x is equal to 2x square, c வேல்யூனா -5 square by 2. அவ்வளவுதான் ஆன்சர். உங்களுக்கு இதிலிருந்து தெரிய வேண்டிய ஒரு ஹிட் என்ன, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு சம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ நமக்கு தெரிஞ்சாக்க கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு புரியுதாப்பா? இந்த கொஸ்டின் பாருங்க, சால்வ் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் லீனியர் ஃபார்ம் எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது. லீனியர் ஈக்குவேஷன் தான் இங்கே dy/dx + py = q இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஆனால் இது எப்படி இருக்கு, dy/dx க்கு பக்கத்தில் 1 + x² இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன், இந்த லீனியர் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக டிவைடட் பை இந்த டேர்மால டிவைட் பண்ணி 1 + x² இந்த ஈக்குவேஷன் இதை டிவைட் பண்ணப்ப என்ன கிடைக்கும், எனக்கு dy/dx இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட் ஆகும் plus 2xy divided by 1 + x². 1 minus x. இது 1 minus 1 minus 1 plus 1. Sorry. 1 minus 1 minus 1 minus 1 minus r டிவைட் பண்ணிடுறேன். 1 minus x². ரைட் ஹேண்ட் சைடுல x 1 minus x² இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் x எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x இந்த மாதிரி எழுதணும்னா நமக்கு x கிடைக்கும். ஏன் இதை சொல்றேன்னா இங்கே பாருங்க, இங்கே 1 minus x² இருக்கு. இதை எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x² இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x². இந்த மாதிரி எழுதலாமா? இந்த மாதிரி எழுதுறப்ப இதுவும் கேன்சல் ஆகும். உங்களுக்கு ரிமைனிங் இது மட்டும் கிடைக்கும். இப்போ இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம், எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன உள்ள கொண்டு வரேன்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு லைன் கொண்டு வந்துட்டு dy/dx + py is equal to q. q என்ன, இதெல்லாம் q, இதுதான் q. இதை எடுத்து எழுதிடுங்க. வாட் இஸ் p? y உடைய கோஎஃபிஷியன்ட். y மாற்றிக்கிட்டீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிறது இதை p எடுத்து எழுதிடுங்க. p = போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. q = போட்டு இதை அப்படியே எழுதிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன ஃபார்முலா, e பவர் இன்டகிரேஷன் pdx. ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் pdx கொடுக்கணும். What is the value of p? என்ன 2x by 1 minus x² 1 minus x² into dx. இப்போ அதே கதை தான் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. டினாமினேட்டர் இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு, 1 minus x² இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, என்னப்பா கிடைக்கும், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus x² இருக்கு. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இங்க மைனஸ் இருக்கு, இங்க x² பண்ணா 2x. 0 minus 2x என்ன ஆகும், -2x கிடைக்கும்.
இங்கே +2x இருக்குது. என்ன மிஸ் ஆகுது? மைனஸ் மிஸ் ஆகுது. அந்த மைனஸ் இங்கே போட்டுட்டு log அப்படின்னு எழுதி என்ன பண்ணுவோம்? 1 மைனஸ் x மைனஸ் போட்டுட்டு டினாமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். இது pdx. இப்போ e பவர் இன்டகிரேஷன் pdx வேணும். அடுத்த ஸ்டெப்ல e பவர் இன்டகிரேஷன் pdx e பவர் இதை அப்படியே எடுத்து மைனஸ் log 1 மைனஸ் x ஸ்கொயர். இந்த மைனஸை இங்கே கொண்டு போயிடலாமா? இதை எப்படி எழுதலாம்? e பவர் log 1 மைனஸ் x ஸ்கொயர் இன்வர்ஸ் அப்படின்னு போடுறோம். இன்வர்ஸ் இதில் ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன டைம் கிடைக்கும்? 1 மைனஸ் x ஸ்கொயர் ஹோல் இன்வர்ஸ் கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்? 1 பை 1 மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். இதுதான் என்னது? e பவர் இன்டகிரேஷன் pdx. அடுத்து என்ன செய்வோம்? சொல்யூஷன் பண்ணுவோமா? சொல்யூஷன். The solution என்ன? The solution is அப்படின்னு போட்டுட்டு y into e power integration pdx is equal to q into e power integration pdx dx plus c. இதை எடுத்து இந்த வேல்யூ என்னது? 1 by 1 minus x square போட்டாச்சு. q என்ன? இங்கே இருக்கு x into square root of 1 minus x square. சரி, இது கிடையாது. q இது கிடையாது. q வந்து நம்ம டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது. அப்போ x by root 1 x by square root of 1 minus x square. அந்த q ஓ பார்த்துக்கலாம். x by square root. இதோட வேல்யூ என்ன? 1 by 1 minus x square into dx. இதுடைய பவர் இதை எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட்டை பவர் 1/2 போடலாம். ஆல்ரெடி இங்கே என்னது? பவர் 1. இப்போ இங்கே பவர் 1, இங்கே பவர் 1/2. ரெண்டுலையுமே 1 மைனஸ் x ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த பவர்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1/2னா 3/2. 3/2 காமனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் போட்டுக்கலாம். இந்த டேர்ம் dx plus c. வாங்கறேன் மேலேயும் x இருக்கு, கீழே இங்கே x இருக்கு. ஒன்று நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு தெரியும் சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் ஆட் பண்ணால் வேல்யூ ஒன்று வரும். ஸோ அந்த கான்செப்டை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறேன்னா சைன் தீட்டான்னு போடுறோம். x is equal to sin theta. x க்கு பதிலா sin theta dx. இந்த x ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். dx by dt d theta is equal to sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta கிடைக்கும். இந்த d theta இங்கே போச்சுன்னா cos theta. சரியா? இப்போ இது நமக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாத்தையும் முதல்ல இதை அப்படியே இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்? sin தீட்டாவா? அப்போ இந்த x நியூமரேட்டர்ல இருக்கிற x-க்கு பதிலா sin தீட்டா போட்டுட்டேன். அதே மாதிரி இங்கேயும் sin தீட்டா போடணும்ல. sin ஸ்கொயர் தீட்டான்னு போட்டாலும் சரியா போட்டாச்சு. அதுக்கு என்னது? dx இருக்கு. dx-க்கு பதிலா என்ன போடணும்? cos தீட்டா d theta plus c. 1 minus sin square எப்படி எழுதலாம்? cos square எழுதிடலாமா? 1 minus sin square theta is equal to cos square theta. அப்போ cos square theta whole power 3/2. இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காசு தீட்டா இங்கே வந்து காஸ் கியூப் தீட்டா கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா
இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கியூப் உள்ள வர்றப்ப காஸ் கியூப் தீட்டான்னு கிடைக்கும். இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இதையும் அடிச்சோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு. சரியா? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்ததுனால நான் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா பண்ணேன்னா ரெண்டா பிரிக்கிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டர்ல வந்ததை இங்கே ஒரு காஸ் தீட்டா வந்து எப்படி இருக்குது, இன்னொன்று 1 காஸ் தீட்டா போடுறேன். sin theta by cos theta வேல்யூ என்ன? tan theta. 1 cos theta எப்படி எழுதலாம்? secant theta எழுதலாமா? உங்களுக்கு தெரியும் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் என்னது? இன்வெர்ஸ் ப்ராசஸ். ஒரு வேரியபிளை இன்டகிரேட் பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை எப்படி இருக்குன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலவா. இப்போ இங்கே எப்படி இருக்கு? சீக்கன் தீட்டா டென் தீட்டா இருக்கு. சீக்கன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா டிஃபரன்ஷியேட் இந்த ரேட்டில் நாங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். சீக்கன் தீட்டாவை பண்ணால் சீக்கன் தீட்டா இன்ட்டு டென் தீட்டா இது கிடைக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க? இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் இன்வெர்ஸ் ப்ராசஸ்ன்றனா இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீக்கன் தீட்டா கிடைக்கும். நல்லா ஞாபகம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் இன்டகிரேட் பண்ணணும்னா நமக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன வருதோ அதான் கிடைக்கும். இப்போ இங்கே இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா சீக்கன் தீட்டா அப்படின்னு போடுறோம். சீக்கன் தீட்டா ப்ளஸ் சி இந்த எல்ஹெச்எஸ் அப்படி வந்துடுமா? ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சி. இங்கே இனிஷியல் கண்டிஷன் வேறு எதாவது சால்வ் பண்ணணுமா? செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன இருக்குதுன்னு. சீக்கன்ஸ் 1 பை இப்போ சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டாவா? இந்த சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதிடலாம்? 1 பை காஸ் தீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்க? இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவை நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஆக்சுவலா எக்ஸுக்கு பதிலாக தான் சைன் தீட்டா எடுத்துருக்கோம். ஆரம்பத்தில் பாருங்க. இப்போ x is equal to sin theta நம்ம போட்டுட்டோம். அதாவது x க்கு பதிலாக sin theta dx க்கு பதிலாக x க்கு பதிலாக sin theta dx க்கு பதிலாக cos theta போட்டுருக்கோம். இப்போ இங்கே பாருங்க cos theta இருக்கு இல்லையா? cos theta எவ்வளோ கிடைக்கும்? x க்கு sin theta x ஸ்கொயர் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் theta. 1 minus x ஸ்கொயர் என்ன வரும்? 1 minus sin ஸ்கொயர் theta. அதுவா x க்கு பதிலா இந்த 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus sin ஸ்கொயர். இந்த 1 minus sin ஸ்கொயர் theta உடைய ஆன்சர் என்ன? இந்த ஆன்சர் cos ஸ்கொயர் தீட்டா ரூட் பார்த்தா என்ன வரும்? இந்த ஸ்கொயர் ரூட் இதுவும் கேன்சல் ஆகிடும். வெறும் cos தீட்டா. அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த cos தீட்டாவை பதிலா இதை இங்கே கொண்டு ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னா ஆக்சுவலாக தீட்டாவை தான் இருந்துச்சு நம்ம வந்து மாற்றி கொண்டு வரோம். இப்போ இதோட முடிஞ்சிருந்தாங்கன்னா முடிச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கிற என்ன மேட்ரு இதாக இருக்கும். இதாக மல்டிப்ளை. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன ஆகுமா? அடுத்த ஸ்டெப் வந்து y is equal to 1 minus x square. இந்த 1 minus அதாவது இந்த டேர்ம் வந்து இங்கே வந்து நியூமரேட்டர் plus c into 1 minus இது எப்படி வருது தெரியுதுல்ல? இங்கே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? இதை வந்து இங்கே நியூமரேட்டர் போடணும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதையும் கேன்சல் பண்ணலாம். எப்படி? இங்கே ஒரு ரூட்டை போட்டு இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சொன்னேன் இல்லையா?
x எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x எழுதலாம் அதே கான்செப்ட் தான் இங்கே அதான் முடிஞ்ச ஆன்சர் இதில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் ஏதாவது சொல்லுங்க இனிஷியல் கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் இதோட சமம் முடிஞ்சிருச்சு இனிஷியல் கண்டிஷன் இருந்தால் இனிஷியல் கண்டிஷன் இங்கே y is equal to 0 x is equal to 0 வச்சுக்கோங்க இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணணும் இப்போ y is equal to 0 அதை போடுறோம்னா இங்கே 0 x is equal to 0 போடுறோம்னா 1 இங்கே x is equal to 0 போடுறோம்னா ப்ளஸ் c மட்டும் கிடைக்கும் இப்போ இல்லைன்னா c உடைய வேல்யூ என்ன மைனஸ் இந்த c உடைய வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வரும் c உடைய வேல்யூ மைனஸ் பண்ணுங்க மைனஸ் புரியுதா 1/, இது ரெண்டுமே இனிஷியல்